ஹாய் கைஸ், இன்றைக்கி கணவாய் மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் பெரிய சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்டு வெங்காயம் ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ 3 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் 400 கிராம் கனவா மீனை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மூடி போட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதுங்க, கனவா மீன் தண்ணி பிரிஞ்சு வரும். நடுவில் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டிட்டு இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 6 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷமாக தான் ஆகும். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கூட கை நிறைய மல்லித்தழை க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வற்றி அது ஒரு தொக்கு மாதிரி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வேணுன்றதுக்காக நான் 2 பாயில் பண்ணி உரித்த முட்டையை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச சாதம் இல்லை சப்பாத்தி இல்லை பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தி செஞ்சுருக்கோம். சப்பாத்தி கூட சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.